சமூக வலைதளங்களில் பிரபலமான ஸ்ரீ சாய் சில்க்ஸ் உரிமையாளர் ராஜி அவங்களோட கொலை வழக்கு ஒட்டுமொத்த ஊரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்ஸ்டாகிராமில் அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அவங்களோட ஃபாலோவர்ஸும் பல செலிபிரிட்டிஸும் வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்க இந்த நிலைமையில் கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க கூட கொலை பண்ண நடிகை உமா ரியாஸ் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகை உமா ரியாஸ்க்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அறிமுகமாயிருக்கிறாங்க ராஜி. அவங்க கடையில் 1 மினிட் சாரீ அப்புறம் ₹1 புடவைன்னு புதுசாக ஏதாவது ஐடியா பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் உமா ரியாஸும் அவங்களோட சேர்ந்து சில வீடியோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போய் நல்லா ரீச் ஆச்சு. பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் முதல் தடவை பார்த்தப்போ உமா ரியாஸ் கிட்ட ராஜி ரொம்ப அன்பாக பழகியிருக்காங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து லஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு முதல் மீட்டிங்லேயே ஒரு நல்ல கனெக்ஷன் வந்திருக்கு. அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுகிற ராஜி சமீபத்தில் கூட தான் புதுசாக ஆரம்பிக்க போகிற ஜுவல்லரி பிஸ்னஸ் பற்றி உமா ரியாஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் கூட இதை பயன்படுத்திக்கோங்க மேம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பேசியிருக்கிறாங்க. பிஸ்னஸை தாண்டி ராஜிக்கு அவங்க பசங்கன்னா அவ்வளோ உயிர். பெரிய பையன் ரஷ்யாவில் டாக்டர் படிச்சுட்டு இருக்கான்னு அடிக்கடி பெருமையாக சொல்லுவாங்களாம். அதே மாதிரி சின்ன பையன் புதுசாக பைக் வாங்கினது, அவங்க கூட ரைடு போகிறதுன்னு ஒரு அம்மாவா பசங்க மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் இருக்கிற இந்த சமயத்தில் ராஜி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு மோசமான செய்தியை உமா ரியாஸ் அவங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விசேஷத்துக்காக புடவை எடுக்கணும்னு 2 பேரும் பேசியிருக்காங்க. ராஜி ஃபோட்டோஸ் எல்லாம் கூட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் வேற ஒரு கடை உரிமையாளர் சொல்லித்தான் இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. உடனே ராஜிக்கு கால் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். மற்றவங்க கிட்ட விசாரித்தப்போ தான் விஷயம் உண்மைன்னு தெரிய வந்திருக்கு. எப்பவும் சிரித்து பேசிக்கிட்டே இருக்கிற ராஜிக்குள்ளே இப்படி ஒரு கஷ்டம் இருந்ததான்னு உமா ரியாஸ் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாங்க.